ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரோன் சஞ்சய் கான் சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு லாஸ்ட் வீடியோவில் நம்ம 16 துண்டு போட்டு நம்ம ஒரு லாங் ஃப்ராக் கட் பண்ணோம். அதோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த லாங் ஃப்ராக்கு. இப்போ இந்த கட் பண்ணியிருக்கிற இந்த 16 துண்டை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணணும். அதுதான் இப்போ நம்ம ஏற்கனவே கட்டிங் வீடியோ பார்த்துட்டோம். இப்போ ஒன்லி ஸ்டிச்சிங் வீடியோ மட்டும்தான் பார்க்க போகிறோம். இது வந்து நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. நம்மளுடைய பாடி மெஷர்மெண்ட்டை எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஜாயிண்ட் போட்டால் மட்டுமே நமக்கு கீழே பாட்டம் முடிஞ்சிடும். இப்போ நம்ம ஃபில்ட்டு வைக்கிற மாதிரிலாம் இருந்தால் அதுக்கு ரொம்ப பார்த்து வைக்கிறோம். இப்போ இது எதுவுமே கிடையாது. என்னென்னா அந்த 16 துண்டை ஜாயின் பண்ணிட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் நம்ம லைனிங்கை ரெடி பண்ணிக்கணும். நான் லைனிங் ரெடி பண்ணுறதை இந்த வீடியோவில் காமிக்கல பாருங்கள். 16 துண்டை நான் ஜாயின் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான், கீழே பாட்டம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம டாப் தைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு துப்பட்டா வந்து ஏற்கனவே கட் பண்ண வீடியோலாம் உங்களுக்கு கிட்ட காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு சென்டர் ஜாயிண்ட் போட்டுட்டு அப்புறம் சுற்றி மடிச்சிக்கலாம். அப்படியே மெலிசாக ஓரமாக ஃபுல்லாகவே உருட்டி மடிச்சிட்டு வந்துட்டோம்னா நமக்கு துப்பட்டா ரெடி ஆகிடும். அப்புறம் நமக்கு எத்தனை மடிப்பு வேணுமோ வச்சு அதை அயன் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பரான துப்பட்டா ரெடி ஆகிடும். இது நம்ம சாரியிலே நம்ம எடுத்த துப்பட்டா தான். உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா நீங்கள் கட்டிங் வீடியோவில் பாருங்கள். இப்போ நெக்குக்கு வந்து ஃபஸ்ட்டு பேக் நெக்கு தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஓரமாக உருட்டி அடிச்சிக்கலாம் அதோட பீஸில். அதுக்கப்புறமா தான் அதை நம்ம வந்து மேலே வச்சு ஏற்ற போகிறோம். இதில் வந்து தைக்கிறப்போ லாஸ்ட்டாக குட்டியாக ஒரு பைப்பிங்கும் வைக்க போகிறேன் நான். ஓரத்தையில் போட்டோம்னா நமக்கு அடுத்தது அப்படியே மடிச்சிக்கலாம். அதுக்காக தான் இப்போ பேக் நெக்கு தைச்சாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக்கு ஒரு டிசைன் வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு குட்டியாக நான் கட் பண்ணி வச்சு, எப்போவுமே நம்ம நெக்கு கட் பண்ணால் அந்த சின்ன துண்டை பத்திரமா வச்சுக்கணும். அதை வச்சு தான் மெஷர்மெண்ட் கரெக்டாக நெக்கெல்லாம் வந்து விரியாமல் அழகாக வரும். எப்போவுமே நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அந்த நெக்கை வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பீஸை எடுத்து வச்சுட்டு பாயிண்ட் வச்சிங்கன்னா நெக்கு விரியவே விரியாது. நம்ம என்ன சைஸில் கட் பண்ணுறோமோ அது அப்படியே வரும். அவ்வளோதான். இதையும் நான் மடிச்சுட்டு சின்னதாக ஒரு பைப்பிங் மாதிரி வச்சு தான் திருப்பினேன். என்னென்னா நான் இப்போ வந்து தனியாக எடுத்துட்டேன். நான் இந்த ஃப்ராக்குக்கு வந்து டாப் துணி தனியாக எடுத்துட்டேன். அதனால் நல்லா டிஃப்ரெண்ட்டாக அதோட மேட்ச் பண்ணுறதுக்காக இந்த நெக்கு பைப்பிங்கும் அதுக்கப்புறமா அதில் இருக்கிற பார்டரும் ஒரு டிசைன் வைக்க போகிறேன். இது ஒரு நல்ல டிசைன் நானே செலக்ட் பண்ணது தான். ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன மாதிரி ஷேப் வைக்கலான்னு ஒரு கோடு ஒரு சைடில் போட்டுட்டு அதை அப்படியே மடித்து விட்டோம்னா அடுத்த சைடுக்கு அது அப்படியே கரெக்டாக மேட்ச் ஆகிடும். மடித்து தட்டினோம்னா நமக்கு அது அப்படியே பாருங்கள் ஒட்டிடுச்சு. அதே ஷேப் கரெக்டாக அந்த சைடும் வந்துடும். இப்போ வந்து நான் இந்த ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சதில் எனக்கு மிச்சம் இருந்த இதில் நான் அப்படியே மடித்து ரெண்டாக மடித்து அந்த கரையை வந்து ஒரு டிசைனாக வச்சுக்கிறேன். இந்த சைடு வச்சாச்சு. இப்போ இந்த சைடை வச்சுக்கலாம் வாங்க. இது ஒரு சிம்பிள் டிசைன் தான். இது சும்மா நான் ப்ளைனாக இது வந்து மேட்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் இந்த ஒரு டிசைன் பண்ணேன். உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே பிடிச்சிருந்தா நான் போடுற வீடியோலாம் பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இதை அடிச்சுட்டு படிமான தையல் போட்டு நான் இதுக்கு மேலே ஒரு சின்ன லேஸும் வைக்க போகிறேன். எல்லாமே நம்ம எதையுமே பார்த்து செய்ய வேணாம். நீங்கள் இதே மாதிரி செய்யணும்னு கிடையாது. உங்களுக்கு யாருக்கு என்ன பிடிக்குமோ அது நமக்கு பிடிச்ச மாதிரி எது ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் அதிகமாக டிசைன்லாம் நான் தைச்சி நமக்கு பழக்கம். அதனால் நான் எப்படி நினைக்கிறனோ அப்படி தைச்சிடுவேன். இங்கே ஒரு சின்ன டாட் ஒன்று பிடிங்க. இந்த சைட்லேருந்து மடிப்புலேருந்து ஒரு 3 உயரத்துலேயும் 3 வச்சு ஒரு டாட் வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு பிடிச்சிக்கோங்க. நம்ம செஸ்டாண்ட வந்து ஷேப் நல்லாவே தெரியும் அதை பிடிக்கிறப்போ. அது சின்ன குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, பெரியவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல. பெரியவங்களாக இருந்தால் இன்னும் நல்லாவே நீங்கள் பிடிச்சிங்கன்னா ஷேப் சூப்பராக கொண்டு வந்து தரும். இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு லேஸ் ஒன்று வச்சுக்கலாம். என்னென்னா அந்த இடம் கொஞ்சம் வந்து ஒரு ப்ளைனாக இருந்த மாதிரி இருந்தது. அதை ஃபில் பண்ணுறதுக்காக நான் அந்த இடத்துல வந்து இந்த லேஸ் வச்சுட்டேன். ரொம்பவே அழகாக இருந்தது டிசைனு. ஃபஸ்ட்டு என்ன அது ரொம்ப பெரிய வியாக இருந்தது, எப்படி இருக்குமோன்னு நினச்சேன். நமக்கு வந்து கீழே பாட்டம்லாம் ஏற்றின பிறகு செம்மையாக சூப்பராக இருந்தது. இப்போ வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு தான் பின் கழுத்து வந்து நம்ம தைக்கணும். எப்போவுமே பின் கழுத்து வந்து ஒரு பீஸ் மட்டும் ஏற்றி தான் வைக்கணும். ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்ட பிறகு வச்சோம்னா ஷோல்டர் ஜாயிண்ட்டு நமக்கு தெரியாமல் இருக்கும். அதுக்கப்புறமா தான் பின் கழுத்தே தைக்க ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம மெலிசா பைப்பிங் வச்சு நான் திருப்பிட்டேன் பின் கழுத்து. அவ்வளோ
அவ்வளோதான், இது முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கை ஏற்ற வேண்டியது தான். இது மேலே படிமான தைலம் ஒன்று அப்படியே போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக ஒரு தையல் எப்பவுமே நம்ம போடுவோம். இது ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். சுடிதாரை நம்ம இப்படி தான் தைப்போம். அவ்வளோதான். இப்போ கை ஏற்றிக்கலாம். கை ஏற்றத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் அதோட கை வந்து நான் லைனிங்லாம் கொடுக்கல. நான் இப்போ டாப்புக்கு மட்டும்தான் லைனிங் கொடுத்துருக்கேன். கைக்கும் கொடுக்கல, கீழே பாட்டத்துக்கும் கொடுக்கல. அது கொடுக்குறத நான் காமிக்கவே இல்லை பாட்டத்துக்கு. ஆனால் இதுக்கு வந்து லைனிங் தேவையில்லை, நல்லா திக்காக இருக்கிறதுனால நான் அப்படியே இந்த கரையை வச்சு திருப்பி நான் அப்படியே தச்சுக்கிறேன். அந்த கரை பக்கம் வச்சு திருப்பிட்டு இந்த ஓரம் மடித்து அப்படியே ஒரு தையல் போட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. என்னென்னா நமக்கு வந்து இந்த கீழே பாட்டத்தோடது வந்து கொஞ்சம் கலர் மேட்ச் பண்ணணும், டிசைன் மேட்ச் பண்ணணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி கோல்டன் கலரில் ப்ளவுஸ் பீட்டு எடுத்துகிட்டு வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணி தைக்கிறேன். ஏன்னா சாரீ வந்து ரொம்ப மெலிசாக இருக்குது, அதை மேலே வச்சோம்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காது. அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கோல்டு கலரில் இது 50 ரூபா தான் வந்தது ஒரு பிட்டு. ரொம்பவே நல்லா இருந்தது திக்னஸாக துணி. அதனால் நான் கைக்கு மட்டும் லைனிங் கொடுக்காம அப்படியே ஏற்றிக்கிறேன் கையை. அவ்வளோதான், ஒரு கை முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது இன்னொரு கை வச்சுக்கலாம். நம்ம கை ஏற்றிட்ட பிறகு நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா அடுத்தது அந்த நம்ம தச்சு வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த 16 துண்டை அதை அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் பிரிச்சுக்கோங்க. 2 சைடாக நமக்கு வேணும்ல, அதை அப்படியே நம்ம ஜாயிண்ட் போடுறதுக்காக கொஞ்சமாக பிரிச்சுட்டு பாதி அளவு எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வச்சு ஏற்றிடலாம். ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும். பேக்கில் மட்டும் சின்ன ஃபில்ட்ரு வைக்கிற மாதிரியே வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம டாட் பிடிச்சிட்டோம்ல, அதனால் ஃப்ரண்ட்டில் மட்டும் நமக்கு கரெக்டாக வந்துடும். பேக்கில் மட்டும் கொஞ்சம் வந்து சுருக்க வைக்கிற மாதிரி வரும். அதை நம்ம பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி தச்சுக்கலாம். நான் இதில் வந்து அப்புறமா தான் நான் லைனிங் கொடுத்தேன். இதில் நான் காமிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் இதுக்கு மேலே லைனிங்கும் சேர்த்து வச்சுடுங்க, ஒரே வேலையாக முடிஞ்சிடும். நான் லைனிங் எடுக்க லேட் ஆச்சு, அதனால் நான் பொறுமையாக வச்சுக்கலாம், வீடியோவில் ஃபஸ்ட்டு எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம ஒரு பெல்ட்டு தைக்க போகிறோம். இது நம்ம எப்போவுமே ஸ்ட்ராங்காக ஒரு பெல்ட்டு தைப்போம். இந்த முறை கொஞ்சம் மெலிசாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப அழகான ஒரு பெல்ட்டு தான். இதை தைச்சிட்டு இதுக்கு ரோப்பு வந்து நம்ம எப்போவுமே கோல்டு கலர் வைப்போம். இந்த முறை வந்து இந்த துணியிலே எடுத்து ரோப் மாதிரி தைச்சிட்டு அதுக்கு ஒரு கொஞ்சமாக தைச்சி விட்ருவோம். அவ்வளோதான். ரொம்பவே அழகாக இருந்தது. ஏன்னா இது நம்ம ஒவ்வொரு சாரீ தைக்கிறப்போ ஒரு டிசைன் நமக்கு ஐடியா வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றி செஞ்சுக்க வேண்டியதாக. நீங்கள் யாருமே வீடியோவில் போடுறது இதே மாதிரி செய்யணும்னு கிடையாது. நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஐடியா உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தைச்சிக்கோங்க. இதுக்கு ஒரு கொஞ்சமாக பாருங்கள் நான் வச்சுட்டேன், அழகாக இருந்தது. அதுக்கு 2 சைடும் வச்சுட்டு இதை முடிச்சாச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நமக்கு மெயினாக என்னென்னா, நம்ம ஒரு ஃப்ராக் தைக்கிறோன்னா கீழே வந்து நல்லா வெயிட்டாக கனமாக இருந்தால் தான் நம்ம போடுற ட்ரெஸ்ஸு வந்து நமக்கு வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கும். அது அப்படியே காற்றுல பறக்கிற மாதிரி இருந்தால் நமக்கு நல்லாவே இருக்காது. அதனால் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள்கிட்ட இதுக்கு வந்து ஹேர் பேண்டுன்னு ஒன்று விற்கிறாங்க பிளாஸ்டிக்கில். அது 1 இன்ச்சு 2 இன்ச்சு இருக்கும். அதில் நம்ம வந்து நம்ம துணி மடித்து வச்சு நம்ம தைக்கணும். அது மாதிரி வேணாலும் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் திக்கான துணி வச்சு திருப்பிக்கோங்க. நான் இன்றைக்கி துணி வச்சு திருப்பிட்டேன். இப்போ நாட்டுக்கு பாருங்கள், இது ஒரு டிசைனாக சின்னதாக ஒரு பீஸும் பெருசாக ஒரு பீஸும் கட் பண்ணி இது ஒரு டிசைன் மாதிரி தைச்சேன். நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு தைக்கிறோன்னா நம்ம அந்த ட்ரெஸ்ஸு வந்து கீழே பாட்டம் வந்து நல்லா வெயிட்டாக இருந்தால் தான், அதனால தான் நம்ம சாரியில் கூட ஃபால்ஸ் வைக்கிறோம். சாரீ கட்டுறப்ப ஒரு வெயிட்டாக அது கொஞ்சம் அழகாக நமக்கு எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் நீங்கள் லாங் ஃப்ராக் தைச்சின்னா கீழே மட்டும் நல்லா துணி திக்னஸாக கொடுத்து திருப்பிக்குங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கும், நமக்கு போட்டப்போ நல்ல ஃபீல் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஹேர் பேண்ட் வந்து 1 இன்ச்சு 2 இன்ச்சுன்னு வருது. நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அதை வாங்கி அது உள்ளே வச்சு மடித்து அடிச்சிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நாட்டும் தைச்சாச்சு. இப்போ நம்ம வந்து அதில் ஏற்றிடலாம் ஃப்ராக்கில். என் சாரீ எவ்வளோ தான் லேஸாக இருந்தாலும் நமக்கு கீழே நல்லா வெயிட்டாக தைச்சிட்டோம்னா சாரீ வந்து நமக்கு நல்லாவே இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபால்ஸே கூட 2-3 மடிப்பாக உங்களுக்கு நீட்டாக துணி கிடைக்கலனா ஃபால்ஸே கூட 2-3 மடிப்பாக மடித்து அப்படியே கூட வச்சு தைச்சிக்கலாம். நான் வந்து எனக்கு ஒரு கரை இருந்தது ஒரு சாரியோடது, அதுதான் நான் அப்படியே 3 மடிப்பாக வச்சு நல்லா திருப்பிட்டேன்.
ஏன்னா இது நான் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நமக்கு வெயிட்டாக இருந்தால் தான் ட்ரெஸ்ஸு வந்து பார்க்கவே அழகாக இருக்கும். போட்டாலும் நம்ம என்ன ஷேப்பில் போடுறோமோ அது நல்லா தெரியும். பாருங்கள் நாட்டு தைச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம வந்து இதை உங்களுக்கு ஃபுல்லாக வியூ காமிச்சிடுறேன். இப்போ வந்து நமக்கு துப்பட்டா தைச்சோம்ல, துப்பட்டாவும் நல்லா அயர்ன் பண்ணி வச்சு